ஹே ஃபேரிஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து எல்லோரும் யோசிச்சிருக்கலாம், இன்றைக்கி ஹோபியோட பர்த்டே ஆச்சே, ஹோபியோ வீடியோ போடலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க. அது எனக்கு புரியுது. பட் நான் வந்து ஹோபிக்கு வந்து பர்த்டேக்கு ஷார்ட்ஸ் நான் போட்டுட்டு, ஸோ அதனால் ஸ்டோரிஸ் வந்து லைக் வந்து இன்றைக்கி பர்த்டேக்கு நிறைய பேர் போடுவாங்க. அதனால தான் வந்து நான் போடல. ஸோ அந்த மாதிரி நிறையா பேர் போடும்போது நமக்கு எதை கேட்குறது எதை பண்ணுறது அப்படின்ட்டுலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி போடல. நம்ம ஹோபிக்கு பர்த்டே விஷ் பண்ணிடலாம். ஹோபி மாமா, உங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. நாங்கள் இங்கே சொல்கிறது உங்களுக்கு ரீச் ஆக போகிறது எப்போவும் கிடையாது. பட் அஸ் அன் ஆர்மியாக என்னோட சார்பாகவும் என்னோட சேனல் ஃபேரிஸு சார்பாகவும் உங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. எப்போவும் ஹாப்பியாக இருங்க. நீங்கள் எப்படி எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்களோ அதே மாதிரி நாங்களும் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம். ஹோபி ஸோ அவ்வளோதான். நம்ம அவருக்காக ப்ரே பண்ணிக்கலாம்டா ஃபேரிஸ், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டயாங்கோட மினி சீரீஸான ஃபார் ஹிம் ஐம் ஜஸ்ட் அ பெட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். எபிசோட் 3. எபிசோட் 1, 2 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். அண்ட் வந்து டெலகிராம் ஐடி, இன்ஸ்டா ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அன்கட் சீன்ஸ்லாம் டெலகிராமில் தான் வரும். அதோட லிங்க்கும் இருக்குது. அண்ட் வந்து இன்ஸ்டா லிங்க்கும் இருக்கும். ஸோ மறக்காமல் அங்கேயும் போய் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவாடா ஃபேரிஸ்? ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் இதில் முடிச்சிருந்திருப்பேன்னா வந்து 2 பேரும் வந்து பேசி இருந்திருப்பாங்க. அதோடு முடிச்சிருந்தப்போ நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்டே ஆகுது. எப்பவும் போல் வந்து மூணு ரெடியாகி கிம்ச்சியும் ரெடி பண்ணிட்டு ஃபுட்டு வந்து கிம்ச்சிக்கு லஞ்செல்லாம் ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு அவனை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு எப்பவும் போல் வந்து நீங்கள் வந்து ஓக்குக்கு வந்துட்டுருக்காங்க. லைக் வந்து அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. லைக் ஆனால் அவங்க வேகமாக நடந்து போயிட்டுருக்காங்க. அதனால் யாரோ லைக் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா யாரும் இல்லாத மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஒரு கார் மட்டும் வந்து லைக் வந்து அவங்க கண்ணில் படுது. பிகாஸ் அவங்க பின்னாடியில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் வந்து அந்த கார் இருக்குது. லைக் வந்து சரி யாரும் இல்லை, நமக்கு தான் இந்த மாதிரி தோணுது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. திரும்பவும் அதே மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. லைக் கார் வந்து இப்போ அவங்க பக்கத்தில் வந்து நின்ன மாதிரி நின்றுட்டுருக்கு. அவங்களுக்கு வந்து லைக் வந்து ஷாக் ஆயிடுச்சு. அவங்க வேகமாக அங்கேருந்து லைக் வேகமாக நடந்துட்டு போகிறாங்க. லைக் வந்து அந்த காரில் இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம டயாங்கு தான். எஸ், டயாங் தான் வந்து லைக் வந்து அவர் வந்து வீட்டில் இருந்து வந்துட்டுருக்கும்போது காரில் வந்துட்டுருக்கும்போது 3 பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ அப்போ தான் ஃபாலோயிங் போயிட்டுருக்கு. வேக வேகமாக வந்து 3 வந்து கம்பெனிக்கு போயிடுறாங்க. டயாங்கும் எப்பவும் போல் கேஷுவலாக அவர் வந்து காரை பார்க் பண்ணிட்டு அவர் உள்ளார வராரு. 3 வந்து டெக்ஸ்ட்டுக்கு தானே மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. ஸோ அங்கே போயிடுறாங்க. டயாங்கும் வந்து அவரோட பிடிஎஸ் இது இருக்குல்ல, ஸோ அங்கே போயிடுறாங்க. இப்படி தான் வந்து டைமும் வந்து டெய்லியும் வந்து இந்த மாதிரி தான் அப்பப்போ வந்து வேணும்ன்ட்டே வந்து லைக் டயாங் வந்து 3 சீன்றது லைக் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காரு. பட் ஆனால் எதுக்குமே வந்து 3 ரியாக்ட் பண்ணவே இல்லை. 3 பொறுத்த வரைக்கும் யுவர் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஐடல் அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்கிற அன்னைக்கு தான் லைக் ஃபியூ டேஸ் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா வந்து கிம்ச்சியோட ஸ்கூல்லேருந்து 3க்கு கால் வருது. அவங்களும் வந்து அட்டன் பண்ணுறாங்க. என்னாச்சு தெரியல, ஸ்கூல்லேருந்து கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அட்டன் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கிம்ச்சிக்கு ரொம்ப வந்து ஃபீவராக இருக்குது, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே ஓகே உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3ம் வந்து லைக் வந்து யோன்ஜன் கிட்ட இந்த மாதிரி சொல்லிவிட்டு நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்றைக்கி வந்து அவங்களால லீவும் போட முடியாது. பிகாஸ் அன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறையா வந்து ஷூட்ஸ் மேக்கப் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுனால சரி கிம்ச்சியை இங்கே வந்து கூப்பிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து 3 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கேருந்து வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. ஸ்கூலுக்கு போய் கூப்பிட்டு வந்துட்டு அங்கே டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி வந்து நாங்கள் வந்து இவனுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டோம், ஃபீவர் ரெடியூஸ் ஆகிறதுக்கு இவன் நல்லா தூங்கினா போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து டாக்டர் சொல்லியிருப்பாங்க. 3 வந்து
கிம்ச்சியை தூக்கிட்டு இப்போ டைரெக்டாக வந்து ஹைப் பில்டிங் லைக் வந்து பிகிட் பில்டிங்க்கு தான் வந்து போகிறாங்க. அங்கே வந்து அங்கேயும் வந்து லைக் அங்கே சோஃபா இருக்கும்ல, ஸோ டெக்ஸ்ட்டில் அங்கே சோஃபாவில் கிம்ச்சியை படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் கொஞ்சம் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை கவர் பண்ணிட்டு அப்படியே வந்து மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து மெம்பர்ஸும் வந்து பார்த்துக்கோங்க, நீங்கள் அங்கெல்லாம் வர வேண்டாம், நீங்கள் கிம்ச்சி கூடயே இருங்க அப்படின்ற மாதிரி வந்து மெம்பர்ஸும் சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்பியிருப்பாங்க. நீங்கள் அங்கே கிம்ச்சிக்கு பக்கத்துலேயே தான் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. லைக் வந்து டவலை சேஞ்ச் பண்ணுறது, அதாவது தலையில் வந்து துண்டு வைப்பாங்களா, ஈரத்துண்டு கொஞ்சம் நினச்ச மாதிரி அந்த மாதிரி வச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவும் வந்து ஹர்ட் ஆகுது, ஏன்னா பையன் இல்லையா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ அப்படியே ஷூட்ஸும் போயிட்டுருக்கு. லைக் வந்து அந்த மாதிரி ஷூட்ஸ் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களோட நீட் அங்கே வருது. லைக் வந்து இன்னொருத்தர் ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களை வந்து வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வந்திருப்பாங்க. நீங்களும் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பிச்சி வச்சுருப்பீங்க. யாரை பார்த்துக்க சொல்கிறது அப்படின்ட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து, வெளியில் யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் வந்து லைக் பிடிஎஸ்லேருந்து யார் வந்திருப்பாங்க அப்படின்னா வந்து நம்ம தலை நம்ஜூன் தான் வந்து வந்திருப்பாரு. நம்ஜூன் கிட்ட கேட்குறீங்க, நம்ஜூன் சொல்லுங்கள், ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்கள், என்ன ஹெல்ப்? இல்லை, என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கிம்ச்சிக்கு அவன் உள்ளார தான் வந்து படுத்துட்ருக்கான், யாரும் இல்லைன்னா அவன் அழ ஆரம்பிச்சிருவான், கொஞ்சம் நீங்கள் அவனை பார்த்துக்கிறீங்களா? நான் மேக்கப்புக்கு போயாகணும். இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க, இப்போதைக்கு எனக்கு எந்த ஒர்க்கில் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வர வரைக்கும். தேங்க்ஸ் தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே உங்கள் மேக்கப் கிட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அங்கே தான் போகிறீங்க. ஸோ நம்ஜுனும் உள்ளார வந்து அங்கே உட்காந்து அப்படியே கிம்ச்சியை பார்த்துக்கிறாங்க. லைக் அப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சடனாக வந்து ஒரு மீட்டிங்க்கு நம்ஜுனை வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருப்பாங்க. அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீம் மெம்பர்ஸுக்கு தான் வந்து கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி எவன்டா ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் என்னாச்சு? இல்லைடா, அவளைக்கு வந்து ஸ்பீக்கரில் தான் வந்து போயிட்டுருக்கு, கிம்ச்சிக்கு உடம்பு சரியில்லை, அதை பார்த்துக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ திடீர்னு வந்து பிடி வந்து கால் பண்ணி மீட்டிங் இருக்குன்ட்டாரா, எவன் ஃப்ரீயாக இருக்கீங்களோ வந்து பார்த்துக்கிறீங்களா, பாவண்ட குழந்தை ரொம்ப வந்து ஹெவி ஃபீவராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்டா என்னாச்சு கிம்ச்சிக்கு? அதான் சொல்கிறேன்ல, ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேக்சின் எல்லாம் போட்டிருக்காங்க போல், 3 சொல்லிட்டு போனாங்க பார்த்துக்க சொல்லி. 3ன்ற பேரை கேட்டதுமே தான் வந்து டயாங்க்கு வந்து லைக் வந்து என்ன 3ஓட பேர் அடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. என்ன சொல்கிறீங்க ஹயாங்? ஆமாடி, யாரா ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது டயாங் வந்து நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்ற வந்து டயாங் சொல்கிறாரு. சரிடா, டெக்ஸ்டோட மேக்கப் ரூம் இருக்குல்ல, அங்கே வந்துரு அப்படின்ட்டு வந்து நம்ஜுன் சொல்கிறாரு. உடனே டயாங்கும் வேக வேகமாக அங்கே வராரு. வந்து டோர் நாக் பண்ணுறாரு. நம்ஜுனும் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. சரிடா, நீ பார்த்துக்கோ, குழந்தை உள்ள தூங்கிட்டு இருக்கான், சரியா, அவனை பார்த்துக்கோ, எந்திரிச்சா அழுவானா, சரியா, நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ஜுன் வந்து போக பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி ஹயாங் ஒரு நிமிஷம் சொல்லுடா, இந்த குழந்தை யாரோட குழந்தை? அதுவா, மூணோட குழந்தைடா, சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் அங்கேருந்து கிளம்பி அவர் மீட்டிங்க்கு போயிடுறாரு. அதை கேட்டதுமே டயாங்க்கு அப்படியே இட்டி விழுந்த மாதிரி இருக்கு. அவருக்கு உடம்பு லைக் வந்து லைக் திடீர்னு வந்து இல்லாம போன மாதிரியே இருக்கு, அந்த உயிர் இல்லாம போன மாதிரியே இருக்கு. அவருக்கு வந்து ஒரு கோபம் வருது, ஒரு ஆத்திரம் வருது. அந்த கோபத்தோடய யாரா அந்த குழந்தை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதோடையும் வந்து லைக் ஒரு மாதிரி பிட்ரையல், இந்த மாதிரி எல்லாமே வந்து அவர் மனசுக்குள்ளார எல்லா எமோஷன்ஸும் வந்து அப்படியே தாண்டவம் அடிக்கிட்டு இருக்கு. அப்படியே வந்து உள்ளார போய் பார்க்குறாரு. லைக் வந்து பார்த்ததுமே அவருக்கு செம்ம ஷாக்கு. உடம்புல வந்து லைக் வந்து திடீர்னு வந்து எதுவுமே இல்லாமல் ஆகும்போது சடனாக நம்ம கீழே விழுவோம்ல, அந்த மாதிரி தான் அவர் விழறாரு. அவர் கண்ணில் அப்படியே தண்ணி தேங்கி நிற்கிது. குழந்தை பக்கத்துக்கு தான் போகிறாரு. குழந்தை அப்படியே இப்போ கொஞ்சம் ஃபீவர் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகியிருக்கு. ஸோ அதனால குழந்தை நல்லா வந்து தூங்கிட்டுருக்கு. டேங்க்கு டியர்ஸ் அப்படி அந்த அளவுக்கு கண்ணில் வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. என் குழந்தை, என் பையன் அப்படின்ற மாதிரி வந்து டயாங் வந்து கிம்ச்சியோட சீக்ஸை வந்து அப்படி
டச் பண்ணுறாரு. லைக் வந்து அவருக்கு அந்த ஃபாதர்லி பாண்ட் வந்து அப்படியே பொங்கிக்கிட்டு அருவியாக வெளியில் வருது. லைக் திடீர்னு என்னடா ஹேண்டு, லைக் குழந்தைங்க வந்து சில சமயத்தில் வந்து லைக் வந்து ஃப்ளின்ச் ஆகி எந்திரிப்பாங்களா, திடுக்குன்னு எந்திரிப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து டேயாங்கோட ஹேண்டு பார்த்துமே கிம்ச்சி வந்து திடுக்குன்னு எந்திரிக்கிறாங்க திடுதிப்புன்னு. ஆறு அம்மா இங்க அப்படின்ற மாதிரி கிம்ச்சியை வந்து கேட்குறாங்க. அம்மா அம்மா எங்க, யார் நீங்க, யார் நீங்க, என்ன மாதிரியே இருக்கீங்க, என்ன மாதிரியே வந்து மாஸ்க் போட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கிம்ச்சி கேட்குறான் டயாங்கிட்ட. டயாங்க்கு வந்து சிரிக்கிறதா அழுறதான்னு தெரில, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்காரு. உன் பேர் என்ன? என் பேரு கிம்ச்சி. உன்னோட ஏஜ் என்ன ஆகுது? எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? அம்மா சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டெல்லாம் பேர் வயசுலாம் சொல்லக்கூடாது சொல்லிட்டு, நல்லா சொல்ல மாட்டேன் புட்டா அப்படின்ற மாதிரி கிம்ச்சி சொல்கிறாங்க. லைக் வந்து டயாங்க்கு வந்து லைக் தெரிஞ்சே ஆகணும். ஸோ அதனால் ப்ளீஸ் சொல்லன்னா உன் அம்மாவோட ஃப்ரெண்டு தான், அம்மா சொல்லியிருக்காங்க என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், எங்கள் அம்மாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் தெரியுமா, என்னை போட்டு குழந்தை எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி கிம்ச்சி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து நீங்களும் வந்து மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு லைக் யோஞ்சனு அந்த டெக்ஸ்ட் டீம் இருக்கும்ல, ஸோ அவங்க கூட தான் வந்து நீங்கள் உள்ளார வரீங்க. கதவை திறந்துட்டு உள்ளார வரீங்க. கிம்ச்சி செல்லம் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 உள்ளார வராங்க. வந்து பார்த்து அவங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா டயாங் வந்து கிம்ச்சியை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கா என்ன லைக் வந்து உடம்புலாம் அவ்வளோ நடுங்குது. உடனே அந்த மதர்லி இன்ஸ்டிங் இருக்கும்ல, உடனே வந்து டயாங்கிட்ட இருந்து கிம்ச்சியை வந்து லைக் புடுங்கின மாதிரி வந்து வாங்கிக்கிறீங்க. அம்மா அந்த அங்கிள் என்கிட்ட உன் பேர் என்ன வயசுன்னு கேட்குறாங்கம்மா, உன்னோட ஃப்ரெண்டுன்னு கூட சொன்னாங்க, ஆனால் நான் சொல்லலை தெரியுமா, என்னோட பேர் மட்டும்தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கிம்ச்சி சொல்கிறாங்க. கிம்ச்சி சொல்கிறான், உங்களுக்கா லைக் வந்து டயாங்க தான் வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லைக் வந்து எந்த விஷயத்த வந்து இவ்வளோ வருஷமாக நீங்கள் மறைச்சி வச்சுருந்தீங்களோ இப்போ அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து நீங்கள் முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. டயாங்கா எவ்வளோ வருஷமாக எனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்றத என்கிட்ட இருந்து நீ மறைச்சிருக்கல, எவ்வளோ தைரியண்டி உனக்கு அப்படின்ற மாதிரியான கோவத்தில் தான் வந்து டயாங் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடனே வந்து டெக்ஸ்ட் குரூப்பில் இருக்கிறவங்க தான் காய் தான் வந்து கேட்குறாரு, டயாங் நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து யோஞ்சன் லைக் சரி காய் கேட்குறாரு. ஆனால் எதுவுமே வந்து டயாங்க்கு அதில் வில்லவே இல்லை. டயாங் என்ன பண்ணுறாரு, வேக வேகமாக வந்து 3 கிட்ட வந்து அவளோட கையை பிடிச்சி தான் இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. மிஸ்டர் கேம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, கையை விடுங்க மிஸ்டர் கேம், வாயை மூடிட்டு வந்துடுறே, அதுதான் உனக்கு ரொம்ப நல்லது. ஏய் என்ன வந்து இழுத்துட்டு போகிறதுக்கு நீ யாரா, கையை விட்டா அசிங்கமாக தான் சொல்லிட போகிறேன் அப்படின்ற மாதிரி 3 வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டேங்கு வந்து அவங்களோட பிடிஎஸ் ரூம் இருக்கும்ல, ஸோ அங்கே தான் வந்து 3 உள்ளார இழுத்து தள்ளி கதவை மூடிடுறாரு. உள்ளாரே வந்து ஏன் பையனா சொல்லுடி, இவன் ஏன் பையனா, இவன் உன் பையன் இல்லை என் பையன், எனக்கு மட்டுமான பையன்தான், உனக்கும் இவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, தேவையில்லாமல் சீன் கிரியேட் பண்ணிகிட்ருக்காத டயாங் தள்ளு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து 3 வந்து சொல்லிட்டு லைக் வந்து போக பார்க்குறாங்க. பட் ஆனால் டயாங் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 3ஓட ஹேண்டை பிடிச்சி வாலில் லைக் தள்ளி பின் பண்ணிடுறாரு. ஏன்டி என்கிட்ட சொல்லலை, இவ்வளோ வருஷமாக என் பையனை என்கிட்டேருந்து பிரிச்சிட்டல நீ அப்படின்ற மாதிரி வந்து அவ்வளோ கோவத்தோட அந்த வக்கரத்தோட வந்து லைக் டயாங் கேட்குறாரு. உங்களுக்கா இதுக்கு மேலே பிறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கை தள்ளி விட்டு பலார்னு ஒரு அரையறீங்க. என்ன மயத்துக்கிட்ட நான் சொல்லணும் உன்கிட்ட, நீ பண்ண வேலைக்கு இது ஒன்று தான் கேடா, நான் பாட்டுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக என் பையனை பார்த்துக்கிட்டு நானும் என் பையனும் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ தேவையில்லாமல் வந்து எங்கள் வாழ்க்கையில் தலையிட்டு ஏற்கனவே சந்தோஷமாக இருந்துருக்குற எங்கள் வாழ்க்கையில் தொந்தரவாக இருக்காத டயாங் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. டயாங்க்கு வந்து
லைக் நீங்க அடிச்ச அடியிலயே வந்து லைக் மூணு அடிச்ச அடியிலயே வந்து என்ன லைக் வந்து அவர் எதிர்பார்த்திருந்திருக்க மாட்டாரு அப்படியே அந்த மாதிரி வந்து இது இருக்கு அவருக்கு வந்து லைக் நீங்க போக பாக்குறீங்க பட் ஆனா டயாங் வந்து விடல அவங்கள போகிறதுக்கு. இத பாரு நான் பண்ண தப்புந்தான் நான் தப்பு தான் பண்ணந்தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக இத பாரு டயாங் ஆல்ரெடி வந்து உன் மேல நான் பழச எதையும் வந்து கிளற விரும்பல ப்ளீஸ் தயவு செஞ்சு வழி விடு இவனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்னோட பையன் மட்டும்தான் எனக்கான பையன் மட்டும்தான் உனக்கும் இவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மூணு சொல்லிட்டு இருக்காங்க. அவ ஏன் பையன்டி என்னோட ரத்தம் அப்படி என்ன சம்மந்தமும் இல்லை நீ எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து லைக் வந்து நீங்கள் மூன்ஸ் அதாவது டயாங் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு அவ்வளோதான் ரொம்பவும் கோவம் வந்துருச்சு ஏன் என்னை பெட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டல அதே மாதிரியே உன் பையனையும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவா அப்படின்ட்டு கேட்கும்போது டயாங்க்கு லைக் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ஷாக் ஆகுது. லைக் வந்து அவர் அப்படியே லைக் வந்து மூணு வந்து ரெண்டு கையிலுமே வாலில் வந்து பின் பண்ணியிருப்பார்ல. ஸோ இப்போ வந்து அவர் அப்படியே வந்து அது கை தானே கீழே விழுகுது. பின்னாடி அப்படியே வந்து ஸ்தம்பிச்சு நடந்து போறாரு. லைக் ஒரு 2-3 அடி. உனக்கு ஆமா தெரியும் நீ பெட்டுக்காக தான் என் கூட பழகுன அப்படின்ட்டு எனக்கு தெரியும் டயாங். ஆரம்பத்தில் எனக்கு தெரியல ஆனா எப்போ நீ உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசி சிரிச்சு என்னோட லவ்வை உனக்கு காட்டினதெல்லாம் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு இருந்தியோ அப்போவே தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஆனாலும் வந்து ஏன் தெரியுமா உன் கூட நான் இருந்தேன். நான் அன்னைக்கு வேணும்ன்ட்டு உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன். ஆனா அப்போ நீ பேசினதெல்லாம் வந்து கேட்டபோது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு. இருந்தாலும் நான் உன் கூட இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா, நீ பொய்யா நடிச்ச ஆனா அதை நான் உண்மையா பார்த்தேன். எனக்கு பாசம் அந்த அளவுக்கு கிடைச்சதில்ல. பொய்யான பாசமா இருந்தாலும் எனக்கு கொஞ்ச நாள் அது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷம் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் உன் கூட இருந்தேன் நேட்டையான். அதை தவிர வேற எதுவுமே கிடையவே கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன்னோட பெட்ல நீ ஜெயிச்சிட்ட சந்தோஷமா இரு எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து மூணு சொல்லிட்டு இருக்காங்க. டயாங்க்கு வந்து லைக் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவர் அப்படியே வந்து பொத்துன்னு விழுறாரு. லைக் வந்து மண்டி லைக் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் கீழே விழுற மாதிரி அவர் விழுறாரு. அவருக்கு என்ன லைக் வந்து என்ன சொல்கிறது என்ன இதுன்னு எதுவுமே தெரில. அண்ட் கடைசியாக நீங்கள் வந்து டயாங்க பார்த்துட்டு உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ பெட்டுக்காக என் கூட பழகின எல்லாத்தையும் பண்ண ஜெயிச்சிட்ட அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி என்னோட பையன் என்னோட ரத்தம் என் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு வராத. நான் என் பையனை யாருக்காகவும் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி மூணு அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. லைக் வந்து டூரை திறக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அங்கே இருக்காங்க டயாங்க தவிர. லைக் வந்து மூணு வந்து எதுவுமே பேசல. லைக் அங்கேருந்து போயிடுறாங்க. மெம்பர்ஸ் எல்லாமே உள்ளார வராங்க. லைக் டயாங் இந்த நிலைமையை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட போகிறது யாருன்னா நம்ம ஜங்குக்கும் ஜிமினும் தான். மச்சான் அப்போ அந்த மூணு ஸ்கூல் இவ்வளோதானாடா. ஆமாண்டா என் பையன் இவ்வளோ நாளும் என் பையன் என் பக்கத்துலேயே தான் இருந்திருக்கான். ஆனாலும் என்னால் அதை கண்டுபிடிக்கவோ அவனை பார்க்கவும் முடியல. இப்போ அவன் என் பையனை தெரிஞ்சும் என்னால் அவன்கிட்ட போக முடியலடா அப்படின்ற மாதிரி அவ்வளோ எமோஷ்னலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. மற்றவங்களுக்கு என்ன இதுன்னு எதுவுமே புரியல. ஸோ வந்து ஏதோ வந்து பண்ணியிருக்கான் அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ வந்து ஷூகா தான் அவருக்கு வந்து கோவம் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கான் டயாங்கு அப்படின்ற ஒரு கோவம் இருக்குது. ஸோ அந்த கோவத்தோடையே வந்து டயாங் கிட்ட போய் அவனோட காலரை பிடிச்சி என்ன பண்ணி வச்சிருக்க டயாங் ஒழுங்கா உண்மையை சொல்லு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சே ஆகணும் நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்ட்டு டயாங்கோட காலரை வந்து அப்படியே ரொம்ப ரஃப்பாக கீழே விடுறாரு. டயாங்க அப்படியே கீழே விழுந்துடுறாரு. உடனே வந்து ஜிமினும் நம்ஜுனும் ஜங்குக்கும் வந்து பிடிச்சிடுறாங்க. லைக் வந்து டயாங் தான் வந்து அப்படியே வந்து லைக் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம்மின் தான் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. லைக் வந்து அவர் சொல்லலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் ஆனால் நம்ஜுன் வந்து அவருக்கும் கோவம் இருக்குது.
அவன் மட்டும்தான் பேசணும், வேற யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து நம்ஜுன் சொல்லிடுறாரு. ஸோ வந்து டயாங் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வரும். நான் இந்த எபிசோட்லேயே போடலான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் அது வந்து லைக் வந்து நெக்ஸ்ட் எபிசோடாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ 4th எபிசோட் ஃபுல்லுமே வந்து ஃப்ளாஷ்பேக்காக தான் வந்து இருக்கும். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.